எமிலிங்கிற பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் சைக்கோவா இருக்கிறதால அவனை பிரேக்கப் பண்ணிடுறா. அதனால அவன் இவளை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றான். இவளுக்கு கண்ணாடி இல்லைன்னா கண்ணே தெரியாது. எப்படியோ அவன்கிட்ட பேசி நைஸா கண்ணாடியை வாங்கிடுறா. அதை போட்டுட்டு அவன் அசந்த நேரம் பார்த்து அவனை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. நடந்த சண்டையில இவளோட கண்ணாடி உடஞ்சிருது. இவளும் எப்படியோ வீட்டை விட்டு வெளியில வந்தா. சுத்தியும் காடு தான் இருக்கு. வர்றப்ப இவளோட போன் எடுத்துட்டு வந்ததால எப்படியோ எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி சொல்ல அவங்க வர 1 hour ஆயிடும்னு சொல்லிடுறாங்க. இவளோ அதுக்குள்ளேயும் பாய் ஃப்ரெண்ட் வந்துருவான்னு எப்படியாவது தப்பிக்கலாம்னு பாக்குறா. கண்ணு வேற சரியா தெரியாததால போன்ல லாஸ்டா கால் பண்ணியிருந்த ஏதோ ஒரு அன்னோன் நம்பருக்கு கால் பண்றா. அந்த பக்கம் பார்த்தா சாம்ங்கிற பொண்ணுக்கு கால் வருது. இவளும் சாம்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி எனக்கு வீடியோ கால் பண்ணி வழி சொல்லுன்னு கேக்குறா. பட் சாம் ஆல்ரெடி நிறைய டிப்ரெஷன்ல இருந்ததால என்னால முடியாதுன்னு சொல்றா. எமிலியும் நீ மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னதால சாமும் வீடியோ கால் பண்றா. இவளும் போனை சுத்தி காட்டி யாராச்சும் வராங்களான்னு கேட்டுட்டு அப்படியே நடந்து போறா. இவளோட கை கட்டி இருக்கிறதால சாம் ஆன்லைன்ல எப்படி கட் பண்றதுன்னு வீடியோ பார்த்து இவட்ட சொல்றா. இவளும் அதே மாதிரி செஞ்சு கயிறை கட் பண்ணிடுறா. எமிலியும் அப்படியே நடந்து போறா. அப்ப தெரியாம ஒரு பள்ளத்துல விழுந்துடுறா. அந்நேரம் பார்த்து பாய் ஃப்ரெண்ட் இவளுக்கு மேலதான் காரை நிப்பாட்டிட்டு இவளை தேடிட்டே நடந்து போறான். எமிலியும் வேமா கார்ல ஏறிட்டு பாய் ஃப்ரெண்ட் வரானான்னு சாம் கிட்ட கேட்டுட்டு அவன் வந்ததும் கார் ஆன் பண்ணி அவனை அடிச்சு தூக்கிடுறா. இதனால அவன் மயங்கிடுறான். அப்ப காரும் நேரா போய் ஒரு மரத்துல போய் இடிச்சிருது. இவ இறங்கி அங்க உடஞ்சு கிடந்த கண்ணாடியை பாக்கெட்ல எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறா. அந்நேரம் சாமோட போன்ல சார்ஜ் இல்லாம போயிடுது. சார்ஜ் போடலான்னு பார்த்தா சார்ஜர் பிஞ்சு வயர் அதிலே மாட்டிருது. உடனே இவ எமிலியோட நம்பரை ஒரு கார்டுல எழுதி வைக்கிறா. அப்படியே போனும் ஆஃப் ஆகிருது. சாமும் அவரோட கடைக்கு வந்து ஒரு திமிரு பிடிச்ச லேடியோட போனை பிடிங்கிட்டு வந்து ஒரு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டு எமிலிக்கு கால் பண்றா. அவளும் அட்டன் பண்ணிடுறா. அங்க இருட்டுனதால ஒரு இடத்துல லைட் எரியறத பார்த்து அந்த வீட்டுக்கு போக சொல்றா. பட் அங்கேயும் பாய் ஃப்ரெண்ட் இவளை தேடிட்டே வந்துடுறான். அதே நேரம் சாம் அந்த திமிரு பிடிச்ச லேடி கண்ணை காட்டி மிரட்டிட்டு இருக்கா. சாமும் 2 பக்கமும் என்ன பண்ணன்னு தெரியாம ஸ்ட்ரெஸ் ஆகிடுறா. அப்ப பாய் ஃப்ரெண்ட் எமிலிய பயங்கரமா அடிக்கிறான். சாம் அவளை விடுன்னு கத்திட்டே இருக்கா. அப்ப அவட்ட உள்ள உடஞ்ச கண்ணாடி வச்சு அவனை குத்த சொல்ல எமிலியும் அவனை குத்தி மேல இருந்து கீழே தள்ளிடுறா. இதனால அவன் அங்கேயே இறந்துடுறான். அதே நேரம் இங்க போலீஸ்லாம் வந்து சாம் இருந்த ரூமை உடைச்சு அவளை பிடிச்சிடுறாங்க. சாமும் எமிலியை எப்படியோ காப்பாத்திட்டோன்னு சந்தோஷமா போலீஸ் கூட போறா. எமிலி இருக்கிற இடத்துலயும் போலீஸ் வந்து அவளை காப்பாத்திடுறாங்க. அப்படியே சாமும் எமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.